நம்ம பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர், பள்ளிக்கூடங்களில் திறந்து வைத்த தந்தை, அது எல்லாம் இருக்கட்டும். மதிய உணவு திட்டம் தந்தார், அது இருக்கட்டும். அதற்கு மேலாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன 2 செய்தி என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஊனமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள். அவர்கள் ஆரோக்கியமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைத்து ஊனமாக்கி விடாதீர்கள். என தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது. எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை சிகரத்தில் உட்கார வைக்கும் சார். உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலாம் தான் நின்னுங்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. ரத்தன் டாட்டாவை போய் கேட்கிறான், நீங்க BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 5 ஆண்டுகள் ஆகும். அவன் அசந்து போட்டான். நாம படிச்ச B.Ed M.Ed ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாது. கடலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து நடத்துகிற இவர்களோடு கைகோர்த்து அனைத்து மாவட்ட புத்தக திருவிழாக்களிலும் இணைந்து செயல்படுகிற பெருமைக்குரிய பப்பாசி அமைப்பை சார்ந்த அருமை அண்ணன் முருகன் அவர்களுக்கும் இந்த இணைய விழாவிற்கு இன்றைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய, வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா எல்லப்பன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, மாவட்டங்கள் தோறும் வருவாய்த்துறை சார்ந்த பெருமக்கள் இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிற்கு பல மாதங்களாக அரும்பாடுபட்டு உழைத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் RDO அம்மா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் PRO அவர்களுக்கும் மற்றும் இவர்களுக்கு கரங்களாக இருந்து உரமாக திகழக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த இனிய மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அடுத்து பேச இருக்கிற பெருமைக்குரியவர் ஈரோட்டிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாமனிதர். எப்படி என்றால், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புத்தக திருவிழாக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஈரோட்டிலே பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை நடத்தியவர். சொல்ல போனால் அவர் நடத்திய அந்த புத்தக திருவிழாவில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மக்கள் கடலாக இருக்கக்கூடிய ஒரு அவைதான். உலகம் முழுவதும் இந்தியா வல்லரசாகும் என்ற ஒரு கனவையும் அதை நனவாக்குகிற பாதையையும் உருவாக்கி தந்த பெருமைக்குரிய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் ஈரோட்டு புத்தக திருவிழாவுக்கு 2 முறை வந்து பேசியிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு தகுதியுடையதாக இருந்திருக்கும் என்று கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. அவர் ஒரு கொள்கை பிடிப்பாளர், ஒரு லட்சியத்தோடு அதை நடத்துறார். இன்றைக்கு மாவட்டங்கள் தோறும் இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டுகிற, கலைகளுக்கும் விதை போடுகிற ஒரு அமைப்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக
மண்ணின் வாழ் மைந்தர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற வகையில் அவர்களுக்கு மேடையை தந்து கலைஞர்களுக்கும் சிறப்பு சேர்த்து இந்த பகுதி வாழ் எழுத்தாளர் பெருமக்களுக்கும் ஒரு வாய்ப்பளித்து அவர்களுக்கும் பெருமை சேர்த்து வெளியிடத்திலே இருக்கக்கூடிய பேச்சாளர்களை அழைத்து பேச வைத்து பேச்சுக்கும் மதிப்பளித்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற பெருமிதத்தை புத்தக திருவிழா வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த வரலாற்றை தொடங்கி வைத்து மற்ற மாநிலங்களெல்லாம் நாமும் செய்வோம் என்ற ஒரு உணர்வை தூண்டியிருக்கிற பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு வாழும் வரலாறு என்ற தலைப்பிலே அண்ணன் பேச இருக்கிறார். நான் வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, பணியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. ஆங்காங்கே நாற்காலிகள் காலியாக இருந்தாலும் காலி இடங்கள் கூடிய விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து உட்காருவாங்க. இப்பெல்லாம் வந்து பெரும்பாலான பல இடங்கள்ல கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இந்த அளவுக்கு வருகை தந்திருக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதாவது தங்கமே அணையார் திருக்கூட்டம்னு அருட்பிரகாச வள்ளலார் பாடி இருக்கிறார். அந்த மண்ணில் நாங்க நிக்கிறோம். ஒன்று மண்ணில இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம காய்ச்சனம்னா பித்தளை அலுமினியம் இரும்பு எல்லாம் போன பிறகு தங்கி இருப்பது தங்கம்னா போனவங்களை நான் பித்தளை அலுமினியம் சொல்லல, அவங்களும் தங்கம்தான். அவசர காலமா விலை ஏறி போச்சேன்னு வெளியே போயிட்டாங்க. ஆனால் எது ஆனாலும் பரவாயில்லைன்னு தங்கி இருக்கிற திருக்கூட்டமே என் தங்கத்திற்கு நிகரான பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து ஒரு சில வார்த்தைகளை நாம பரிமாறிக்கலாம். நான் சொல்ல போறது என்னமோ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்ல போற விஷயம் இல்லை. என்னுடைய எளிமை, நான் ஒரு என்னை பத்தி அறிமுகப்படுத்த வந்தாங்க சகோதரியார், நான் வேணான்னுட்டேன். ஏன்னா அது வேற ஒருத்தர் கூகுள்ல இருக்கிற வரலாற்றுல என் படத்தை எடுத்து வச்சுட்டான். இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான் சார். ஏன்னா நம்ம உறவுகள் மத்தியில் இருந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசி அறிமுகப்படுத்தணும். இப்ப கருவிகள் வந்த பிறகு அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. டாக்ஸில ஏறி உக்காந்தா கூட அவன் ஒரு மேப்பை போட்டு செல்லில் ஆன் பண்ணிட்டு ரூட்டை போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு இருக்கான். நீங்க நிஜமா சொல்றேன், அப்படி பழகிட்ட அந்த டாக்ஸி டிரைவர்கள் நீங்க நாளைக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூட்டு பக்கமா போப்பான்னு சொல்லி பாருங்க, போகவே மாட்டான். என்ன அதனோடு பழகிட்டான். அது என்ன பண்ணுது, நம்ம ஆள் சொன்னா கூட நேரா வழி சொல்லுவான். அது 4 தெரு சுத்தின்னு தான் நம்ம வீட்டுக்கு வருது. அதுலயும் ஒரு லேடி வாய்ஸ் கிடைச்சதுன்னா அந்த லேடி வாய்ஸையே அனுபவிச்சுன்னு வரோம். அது தப்பு தப்பா 200 மீட்டர்ல ரைட்டு திரும்பு, 150 மீட்டர்ல லெப்ட் திரும்பு. வீட்டில் அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டான், அந்த அம்மா சொல்றது தான் அவன் அப்பயும் அப்படி கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு கருவிகள் காலத்தில் நாம வந்து நின்றுட்டோம். ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இந்த செல்போன் இருக்கே, இது பல பேருடைய பொழப்ப சாப்பிட்டுட்டு இல்லையா, ஏகப்பட்ட இது. அதெல்லாம் சொல்ல போனா அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இதை உள்ளங்கையில் வைத்திருந்தால் உலகத்தை பற்றி தெரியும், இதை கீழே வைத்தால்தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவி இன்று மனிதர்களை ஊமையாக்கி விட்டது. அதுதான் உண்மை. உண்மைங்க, சிந்திச்சு பாருங்க. யார் பேசுறான் இப்ப அதை வச்சுக்கூடும்?
பார்த்துக்கிட்டு தாங்கிறான். எங்கே பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தாலும் பார்க்குறான், பஸ்ஸில் உட்காந்தாலும் பார்க்குறான், ட்ராவல் பண்ணும்போதும் பார்க்குறான். லேபர் வார்டில் ஒரு அம்மா அட்மிட் ஆகி டெலிவரி ஆயிடுச்சு சார். அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆன உடனே மூர்ச்சை தெளிஞ்சு லெப்ட்லையும் ரைட்லையும் கையால் தடவுது. நர்ஸு சொல்லிச்சு, சிஸ்டர் குழந்தை என்கிட்ட இருக்குதுன்னுச்சு. நான் செல்ல தேடுறோமான்னு சொல்லிச்சு அந்த அம்மா. பிள்ளையை தேட வேண்டிய காலகட்டத்தில் செல்லை தேடுகிற அளவுக்கு மனித மனம் மாறுபட்டு கிடக்கிறது. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த செல்லுக்கு இப்ப இருக்கிற சிக்கல் நிறைய இடங்கள்ல அது ரொம்ப நல்ல கருவி, உண்மையிலே பாராட்டான. அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கு. ஒருத்தர் ராத்திரி 12 மணிக்கு ஒரு பணம் வேணும்னா கூட அங்கிருந்து ஜிபே அனுப்பிடலாம். பேங்க்கு கிட்ட போய் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பேங்கே மறந்துடும் நமக்கு. இன்னைக்கு எல்லாருமே பல உலகங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய அமெரிக்கா போயிருந்தேன். இப்ப அட்லாண்டாவில் பேசுறது தான் இப்ப கல்யாண மாலையில வந்துகிட்டு இருக்கு. இன்னையில நேற்று ஆரம்பம். நிஜமா சொல்றேன், அட்லாண்டாவில் என்னை கொண்டு போய் இப்போ அட்வான்ஸாக வந்து இதில் டெஸ்ட் ஆகி காரில் என்னை உட்கார வச்சாங்க. என்னை உட்கார வச்சுட்டு நான் தங்குற இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டரு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். அது பாட்டும் போகுது, டிரைவர் இல்லை. நான் உண்மையிலே நம்ம ஊர் தில்லைக்காளியம்மன் தான் எங்கள் குலதெய்வம். அம்மா தாயே இது நிறைய உண்மை போய் சேரணும். அந்த நண்பரை கேட்டேன், இதில் உட்கார வைக்கிறியாப்பா, டிரைவர் எங்கன்னு. நான் தான் ஓட்டுறது, என்னை விட அது திறமையாக போகும்னாரு. சார் கரெக்டாக சிக்னலில் நிற்குது, போகிற காருக்கு வழி விடுது, எங்கே நிற்கணும்னு தெரியுது, எல்லாம் பிரமாதமாக அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு சார். அப்போ தான் நான் நினச்சிங்க, நான் 22 வருஷத்துக்கு முந்தி நான் 2 பேரும் சேர்ந்து சிங்கப்பூர் போயிருந்தோம். ஒரு ரோடை 3 பேரும் கை கோத்துக்குன்னு கிராஸ் பண்ணி ஓடணும். அந்த பக்கமாக வந்து பேரறிஞர் தமிழறிஞர் கணேஷ் சிஸ்ஸபேசன் காரில் வந்தவர் ஓரமாக காரை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்து எங்கள் 3 பேரையும் கட்டி பிடிச்சி தமிழ்நாட்டிலிருந்து வந்த தங்கங்களேன்னார். நான் கேட்டேன், பேர் கேட்கல, ஊரு கேட்கல, அட்ரஸ் கேட்கல, எப்படி சார் எங்களை தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிங்கன்னு. எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் பண்ணான்னா அவன் நம்மளாதான் இருக்கும் நான் முடிவு பண்ணேன்னு. நாம மனிதர்கள் தவறு செய்யறோம். இப்ப கருவிகள் தவறு செய்யாமல் பயணிக்கிற அழகு அற்புதம். இன்றைக்கு ரோபோ வருது. அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்லயும் ரோபோ தான் வேலை செய்ய போகுது. அந்த அளவுக்கு அவன் அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கான். மனிதர்களுக்கே செயல்பாடு இல்லாம போயிடும் போல இருக்கு. இன்றைக்கு அந்த கருவிகள் சூழ்ந்திருந்த காலத்திலும் நம் தேசத்து இளைஞர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப மேடையில நம்ம பார்த்தோம் இல்ல, மனிதநேயத்தின் சிகரமாக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர்கள், அவர் பகுதியில் நான் 2 முறை 3 முறை போய் பேசியிருக்கேன். தன்னை வெளிப்படுத்திக்காம தூரமா உட்கார்ந்து சொற்பொழிவை நிதானமா கேட்பார். ஒரு அருமையான மனிதர். அவருக்குன்னு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து தன்னம்பிக்கையிலே வளர்த்திருக்க பெருமை அந்த மாமனிதருக்கு சார். நான் நேரடியாவே அவரை வாழ்த்து சொல்லியிருக்கேன். தம்பி கூட சொன்னார் ஒருத்தர், நாங்கெல்லாம் நீயா மாற்றுத்திறனாளி, நீ தான் உண்மையான திறனாளி. ஏன்னா எவ்வளவு பிள்ளைகள் அந்த மாதிரி இந்த ஆர்வத்தோட மனிதனுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு 2 செய்தி சொன்னார். நம்ம பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர், பள்ளிக்கூடங்களில் திறந்து வைத்த தந்தை, அது எல்லாம் இருக்கட்டும். மதிய உணவு திட்டம் தந்தார், அது இருக்கட்டும். அதற்கு மேலாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன 2 செய்தி என்ன தெரியுமா? என் அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு உங்கள் இடத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஊனமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள். அவர்கள் ஆரோக்கியமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைத்து ஊனமாக்கி விடாதீர்கள். என்ன அருமையான சிந்தனை இந்த நாட்டுக்கு சொன்னார் அவர். அவர் படிக்கவில்லை, ஆனால் அவரை இன்றைக்கு படிக்கிறார்கள். எல்லா துறையிலுமே வல்லுநராக இருந்தார். அதனால இங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்திருக்கிற ஒரு கூட்டம், அருமையான கூட்டம்.
பிள்ளைகளுக்கு அவருடைய ஒரிஜினாலிட்டி வாழ்க்கையில நாம சில முடிவுகள் திணிப்பதை விட ஊட்டுவதற்கு தயாராக இருக்கணும். எனக்குள் இருப்பது உனக்குள் வரணும்னு ஆசைப்படணும்ன்றதை விட அவனுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவஸ்தைப்படுறத நான் பார்க்கிறேன். கொஞ்ச நெஞ்சம் இல்லை. விளையாட்டுக்கு சொல்லல, வேடிக்கைக்கு சொல்லல சார். அவன் படிச்சுட்டு போன பிறகு நம்மளை படுத்துவான். 2 மாசத்துக்கு முந்தி கும்பகோணம் போயிருந்தேன். ரோட்டரி மீட்டிங்ல பேசலான்னு போயிருந்தேன். நிறைய நேரம் இருக்குதுன்னு சொல்லி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தா அதில் வெத்தலை பாக்க காணோம். ஏன்பா இல்லையான்னு கேட்டேன். 3வது பெட்டி கடையில் இருக்குது, போய் கேளுன்னு. 5 ரூபா நோட்டை கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு கொடுப்பான்னா அவன் 2 வெத்தலையும் 2 பாக்கம் வச்சான். கூட 2 வெத்தலை வைக்க கூடாதான்னு. அன்னைக்கு நான் படிக்கிற காலத்துல நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீன்னா இன்னைக்கு ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நீ யாரா தம்பின்னு. புறம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படிச்சேன்னா. எத்தனை வருஷம்? 12 வருஷத்துக்கு முந்தி படிச்சவன் விடாம வராம்பார் கூட. இதுதான் என் ஆசிரியர்களுக்கே கிடைக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்க எங்க போனாலும் நம்மளை அடையாளம் பண்ணிக்குவாயா. அவன் சித்தப்பா பெரியப்பா போனா கூட கட்டுக்க மாட்டான், மறைஞ்சிருவான். ஆனா ஆசிரியர் அறிவுக்கண் திறந்த ஆசிரியரை எங்க பார்த்தாலும் நின்று மரியாதை செலுத்துகிற பெருமையை பெற்ற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான். நம்ம சந்தோஷப்படணும் சார். அந்த பொறுப்புக்கு நாம அந்த ஆளாக்கப்பட்டதை பெருமையா நினைங்க, பெருமையா நினைக்கணும். அதனால்தான் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்த அவனும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்தாதான் சாதிக்க முடியும். நாம நினைக்கிறோம் சாதிச்ச பிறகுதான் மகிழ்ச்சி வரும்னு. மகிழ்ச்சியா இருந்தாதான் சாதிக்க முடியும். அந்த மகிழ்ச்சியை உருவாக்குகிற பக்குவத்தைக்குரிய பிள்ளைகளாக நம்ம வாழ்வியல் செய்திகளை தினம் சொல்லணும் சார். பெற்றோர்களும் சொல்லணும், பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெருமக்களும் சொல்லணும். ஏன்னா கருவறையும் வகுப்பறையும் தான் அந்த பிள்ளைகளுக்கு வளர்ப்பிடங்களே தவிர வேற எந்த இடமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சிக்கல் அப்படி இருக்கு. அவரை ஆர்வம் மூட்டுங்க. நல்ல நல்ல செய்திகளை நாம தான் சொல்லணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. ஆண்டவரே நீர் எம் தந்தை யாமும் குழந்தைகள். ஆண்டவரே நீர் குயவன் யாம் களிமண். ஒரு களிமண்ணை பிசைவதற்கு கூட 2 கைகள் செயல்படுகிறது. ஒரு பானை இப்படிப்பட்ட வடிவத்தில் வர வேண்டும் என்று அந்த கலைப்பொருளை உருவாக்குவதற்கு 2 கைகளும் முயற்சிக்கிற போது ஒரு கை உள்ளே செயல்படுகிறது, இன்னொரு கை வெளியிலே இருக்கிறது. உள்ளே இருக்கிற கை அதனுடைய வடிவம் இப்படி வர வேண்டும் என்று போராடுகிறது. ஒருவேளை அது வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று தட்டி கொடுக்கிறது. உள்ளிருக்கிற கைகள் தான் ஆசிரியர்கள், வெளியில் இருக்கிற கைகள் தான் பெற்றோர்கள். 2 பேரும் இணைந்தாதான் சார் ஒரு கலைப்பொருளை உருவாக்க முடியும்னா, ஒரு கலைஞனை, ஒரு அறிவாளியை, ஒரு தேசபக்தனை, ஒரு நாட்டுப்பற்று உடையவனை, ஒரு மொழிப்பற்று உடையவனை, சமுதாய பற்று உடையவனை 2 இடம்தான் கைபிடிச்சு தூக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்ப இருக்கிற நேரம், சூழ்நிலை. அப்படி எல்லாமே வாழ்க்கையில வீணா போயிட்டானே நம்ம சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாம என்ன பண்றோம், தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு விடுகிற மாதிரி சில நேரங்களில் பேசுறோம். பேசவே கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் பயப்படுறான். இப்போ என்ன தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது. எப்பவுமே ஒரு மனிதனை உயரத்த சிகரத்தை தொட வைப்பது எதுன்னா அவனுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை சிகரத்தில் உட்கார வைக்கும் சார். மகாகவி பாரதியை உயர்த்தியது எது? அவனுடைய எண்ணங்கள், பரிபூர்ண நம்பிக்கை. நாளை என்பதே நம்பிக்கை தானே சார்? இல்ல, நாளை காலை என்பதே நம்பிக்கை தானே. என்ன கேரண்டி இருக்கு? என்ன இருக்கு? நான் அப்பப்ப சொல்றது அது ஒன்றுக்காகவே ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும். அது எந்த ஆண்டவனா இருக்கட்டும், அது அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சிவபெருமான யாராவது இருக்கட்டும், அந்த ஒன்று ஒரு நிலைக்காவது இயற்கை ஆற்றலாக கூட இருக்கட்டும். ஏன்னா மனிதனுக்கு ஒரு டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு டேட் இருக்குது. ஒரு டேட்டை நாம எழுதுறோம், டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன்ல.
இன்னொருத்தன் வந்து நம்ம அடுத்த டேட்டை எழுத போறோம். இதுக்கு இடையில இருக்கிறதாயா வாழ்க்கையே. பிறந்த ஆண்டை போடுறோம், ஹைபன் போடுறோம், மறைந்த ஆண்டை போடுறோம். அந்த ஹைபன் இருக்குல்ல, சின்ன கோடு, அதுதான் நாம வாழ்ந்த வாழ்க்கையின் கால எல்லையே. இதுக்குள்ள போட்டி பொறாமை, நீ யாரு நான் யாரு, நான் என்னுடைய படிப்பை ஒன்னு வேலைக்கு ஆகாது. மனிதனாக வாழ்ந்த கவனுக்குத்தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு கேட்டான் பாருங்க. அதுதான் உண்மை சார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அடுத்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ராமநாதபுரத்திலே ஓட்டு வேட்டைக்கு சென்ற போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில ஒருத்தர் சொன்னார், நேரமாயிட்டு போகலான்னு போது, உங்களுக்காகவே ஒரு பாட்டி 80 வயசு பாட்டி 3 மணிலிருந்து நின்றுகிட்டே இருக்குது வீட்டு வாசல்ல. இந்த பக்கமா தான் போவாரு எம்ஜிஆர், நான் பார்த்துட்டு தான் போவேன்னு நின்னுங்கிறாரு. அதனால அந்த பாட்டியை பார்த்துட்டு போவோம் நாங்க. சரி போலாம் அப்படின்னு ஜீப்பை திருப்ப சொன்னார். ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி வந்து பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அள்ளி, அப்படி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார், அள்ளி எடுத்து கொடுத்தார். பாட்டி வாங்கிக்கின்னு கண்ணீர் விட்டுது. காசு பத்தலையான்னு கேட்டார். நான் அதுக்காக அழுவல, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலாம் தான் நின்னுங்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. நம்பியார் நல்ல மனுஷையா, அவர் மாதிரி ஒரு ஒழுக்கமான நடிகர் கிடையவே கிடையாதுயா. அவர் வில்லனா வாழ்ந்தாரே தவிர வாழ்க்கையில் நல்லவனா வாழ்ந்தாரியா. அவர் தான் சபரிமலைக்கு பெரிய குருசாமி. ஆனா அந்த பாட்டி மனசுல என்னாச்சு, அவரால் இவருக்கு ஒரு கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்குது பத்தியா. நடிப்பில் கூட ஒருவருக்கு அவருக்கு துன்பப்படுத்த கூடாதுன்னு நினைக்குது பாத்தீங்களா. இதுதான் சார் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம். உலகம் நம்மை பாராட்டணும், உலகம் நம்மை பின்பற்றணும், மக்கள் நம்மளை நேசிக்கணும். அந்த நேசிக்கிற பண்பாட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் சார் நம்ம பெற்றோர்கள் அவன் நேசிப்பான். நாம எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிற பாதையை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர, பண்பாட்டை சம்பாதிக்கிற, மனிதநேயத்தை சம்பாதிக்கிற நடைமுறைகளை சொல்லி தவறிவிட்டோம். தயவு செஞ்சு இங்க மன்னிக்கணும். உண்மை, ஒரு காலத்துல வகுப்பறையில் அது இருந்தது சார். நீதி போதனை வகுப்பு முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார். நான்லாம் படிக்கிற காலத்துல நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது. இப்ப இருக்கிற பாடங்களை நடத்துறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால அந்த பகுதியை எடுத்துட்டு பாடங்களை நடத்துவதிலேயே முழுமையாக ஆசிரியர்கள் ஈடுபடுவதனால் அதை சொல்வதற்கு கூட நேரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அதை பெற்றோர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக செயல்பட வேண்டிய காலம் இது. அவங்க மேல இவங்க மேல, அவங்க சொல்லல இவங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளை கூட, அதனால நான் அடிக்கடி சொல்றது, மனிதனுக்கு வாழ்க்கையை கொண்டாடி மகிழணும்னா உள்ளார்ந்த ரசனை இருக்கணும். தவறுகளே நிகழ்ந்த போது கூட அதை ரசிக்க பழகிவிட்டால் தவறுகள் கூட தானாக சரியாகும் என்பதிலே நம்பிக்கை உடையவன். எண்ணங்கள் புனிதமானால் சொற்கள் புனிதமாக வரும். எந்த ஒரு மனிதனுக்கு சொற்கள் புனிதமாக வருகிறதோ அவருக்கு அவனால் தான் செயல்கள் புனிதமானதாக இருக்கும். அப்ப எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் நிறைய இருக்கிறது. இதை போய் ஒரு விலங்கு கட்டையோ பறவை கட்டையோ எதிர்பார்க்க முடியாது. மனிதனிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அப்ப அவனுக்கு எண்ணம் உயரமா இருக்கணும். ஒரு செய்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், கொஞ்சம் கவனமா பார்த்து கேட்டீங்கன்னா தான் அது அதனுடைய ஆழம் தெரியும். ஒருத்தர் கேட்கிறார், ஒரு டாக்டரை பார்த்து கேட்கிறார், டாக்டர் உங்களுக்கு நீங்க ஒரு BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? டாக்டர் சொன்னாரு, 1 வருடம் நான் உழைத்து சேர்த்தால் தான் BMW கார் வாங்க முடியும். சரி, ஒரு இன்ஜினியரை போய் சிவில் இன்ஜினியரை கேட்கிறார், நீங்க BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 8 மாத சம்பளம் சேர்த்து வைத்தால் தான் நான் வாங்க முடியும். அப்ப 8 மாசம் கடுமையா உழைக்கணும். சரி, ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்கிற, BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 டே மேட்ச் போதும், 1 டே மேட்ச்லயே நான் வாங்கிடுவேன். சபாஷ். அப்ப ரத்தன் டாட்டா இருக்கிறார். ரத்தன் டாட்டாவை போய் கேட்கிறான், நீங்க BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 5 ஆண்டுகள் ஆகும்னாரு. அவன் அசந்து போட்டான். நீ உலக பணக்காரன்,
மல்டி மில்லியனரு, நீ நினைச்சா அடுத்த செகண்டே வாங்கலாம். 5 வருஷம்ன்ற, டாக்டர் கூட 1 வருஷம்னாரு, இன்ஜினியர் 8 மாசம்னாரு, கிரிக்கெட் வீரன் 1 நாள்னா, நீ ஏன் 5 வருஷம் சொல்றேன்னாரு. அப்ப ரத்தன் டாடா சொன்னாரு, என்ன பேசுறீங்க, BMW கார் கம்பெனி எவ்வளவு பெருசு, அதை வாங்கணும்னா எனக்கு 5 வருஷம் ஆகும். அவனும் ஒரு காரை நினைச்சிருந்தான், அவர் கம்பெனியே நினைச்சாரு. பத்தியா, பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்கய்யா, உற்சாகத்தை கொடுங்கய்யா. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. ஒரு குடி பிறந்த நல்லோ நால்வருளும் மூத்தோர் வருகை என்னாது அவர்கள் இளையோர் நாரும் அரசும் செல்லும் என்று சங்க காலத்து பாடிய பாடலுடைய வரிகளெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிற ஒரு அழகை அற்புதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. பிள்ளைகளுடைய கல்விதான் முக்கியம். அந்த கல்வியை நோக்கிய பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில நேரங்களில் தோல்வி ஏற்பட்டால் கூட தட்டி கொடுங்க. தோற்பது இயற்கை. எந்த வெற்றி பெற்றவனும் தோற்காமல் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. 1299 முறை தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் செயல்பட முடியும் முழுமையான வெற்றி பெறாமல் தான் 1300வது முறை வெற்றி பெற்றார். மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால். அவரை கூட ஒருத்தன் கேட்டான், அப்ப 1299 முறை நீ தோற்றாயா? தோற்றது இல்ல, முயற்சி செய்தேன். அந்த பார்வை எப்படி இது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பார்வை வேணும் சார். ஒரு பையன் +2ல ஃபெயில் ஆயிட்டான் சார். ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறதுனால சொல்றேன், பெற்றோர்களுக்கு கேட்டுங்க. ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான் +2ல. அவன் சூசைட் பாயிண்ட் போயிட்டான். போன உடனே அவங்க ஊரே திரண்டு வந்து அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அவங்க அப்பா போராடி எப்படியே அவனை மீட்டுட்டார். ஆனாலும் கூட அவனுடைய குற்ற உணர்வு அவன் மனசு விட்டு போகல. ஏன்னா நம்முடைய நம்ம கங்கையில மூழ்கிறான், காவிரியில மூழ்கிறான், பாவங்கள் போகும்னு. ஏன் தெரியுமா? அது மனதில் உள்ள குற்ற உணர்வுகள் போய்விட்டது என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தால் அடுத்த நாள் அவன் வாழ்வான் என்பதற்காகத்தான் அதை கூட பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். குற்றம் வேறு, குற்ற உணர்வு வேறு. எந்த நதியில மூழ்கினாலும் கொலை குற்றம் தான், அது போவாது. ஆனா கொலை செஞ்சிட்டமே என்ற உணர்வு போயிடும், அந்த மனநிலை மாறும். அப்போ அவர் அப்பா என்ன பண்ணாரு, இவனுடைய தைரி பார்க்கிறார் 3 மாசமா. அவனுடைய மன உணர்வு மாறல, அதே மயக்கத்தில் இருக்கான். அவனை அப்படியே கூட்டிக்கிட்டு வாடா வயக்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனார். அவர் 1 ஏக்கர் நிலத்துல பருத்தி செடி வச்சிருக்காரு. அப்படியே வயல் பூரா சுத்தி அவனோட சுத்தி காட்டிட்டு வந்தார். ஒரு இடத்துல ஒரு பருத்தி செடி ஃபுல்லா பூச்சி பிடிச்சு போச்சு. அவ்வளவு பெரிய வயல்ல ஒரே ஒரு செடி தான் பூச்சி பிடிச்சு போய்க்குது. வயக்காட்டுல வேலை செய்யற 2 பேரை கூப்பிட்டு இந்த வயக்காட்டை முழுசும் கொளுத்துட்டாரு. அப்ப பையன் கேட்டான், என்னப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? பாதிக்கப்பட்டது ஒரு செடி, அதுக்காக வயக்காடு முழுவதும் கொளுத்த சொன்ன? அப்பா சொன்னாரு, டேய் நீ ஒரு முறை தானே ஃபெயில் ஆன, அதுக்கு உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சல, அதனால தான் இந்த ஒரு செடி எல்லா செடியும் போகட்டும் நான் நினைச்சேன்னாரு. அப்ப பையனுடைய மனசு மாறுச்சியா, இனிமேல் நான் மனமாற்றம் பெறுவேன், அடுத்த முறையில் நான் ஜெயிப்பேன் என்று மனதை மாற்றி கொண்டான். தெரியுமா சார், எப்பயுமே அவங்க பாதையில போய் தான் நம்ம மாற்றணும். அதே மாதிரி ஒரு பையன் சேலத்துல நீட்ல ஃபெயில் ஆயிட்டான். நீட்ல ஃபெயில் ஆகி அந்த ஊர்ல எது உயரமான இடம்னு அவனே ஆராய்ச்சி பண்ணான். செல்போன் டவர் தான் உயரமா தெரிஞ்சது. ஏற்காடு மலையை விட உயரமா இருக்குதா, இதாண்டா நினைச்சு அதுல ஏறிவிட்டான் மலமலன்னு. அவன் உழுந்துற போறான்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தது. அம்மா அப்பாலாம் கெஞ்சறான், அவன் வாத்தியாரங்கெல்லாம் கெஞ்சறாங்க. அவன் இறங்கி முடிவை மாத்திக்கிறதா இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு ஃப்ரெண்டு மூச்சு இறைக்க ஓடியாந்தான். ஓடி வந்து கிட்ட சொன்னான், நண்பா எங்க விழுந்துட்டியோன்னு நான் பயந்தண்டா, நல்ல வேளை நீ விழாம இருக்கிற, அமைதியா கேள்றான் நான் சொல்றத. நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன், இந்த மாதிரி விழுந்து இறந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொன்னார்ரா அவரு. ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்துட்டீன்னா
மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா மலைன்னு இறங்கி வந்துட்டான் சார். அவன் இவ்வளோ பேர் சொன்னப்பெல்லாம் அவன் இறங்கலை சார். இதை சொன்ன உடனே இறங்கி வந்துட்டான். அப்பா நல்ல நேரத்தில் அவன் சொன்னடா, எவன்டா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கிறது, நம்மால முடியும், ஒரு ஜென்மமே அழிஞ்சு போச்சுடா, நம்மால முடியாதுறான்னு வந்தான். பார்த்தீங்களா? யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். நீங்களாம் வகுப்பறையில் நீங்கன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அதிகாரி நாம் படித்த பிஎட்டு எம்எட்டு ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. நிஜமாக சொல்கிறேங்க, நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நான் பிஎட்டு சைதாப்பேட்டையில் படித்தேன், எம்எட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அந்த ட்ரைனிங்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களா? அதையும் தூக்கி சாப்பிட்றவெல்லாம் உள்ளகிறான் சார். அதையும் தூக்கி சாப்பிட்றவன் உள்ளே உட்காந்துங்கிறான். ரொம்ப சிரமமான காலம் அது. இந்த காலம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாத்தியார் கேட்டிருக்கிறார் கிளாஸில் கட்டுரை, நான் மேலதிகாரி ஆனால் அந்த தலைப்பில் கட்டுரை எழுதுறான்னுக்கிறாரு. 39 பேர் எழுதுறான் சார். ஒருத்தன் உட்காந்துங்கிறான், எழுதவே இல்லை. நீ ஏன்டா எழுதலைன்னாரு. என் செக்ரட்டரி வரட்டும்ட்டான் சார். அவன் முடிஞ்சு போச்சா? அப்ப அவன் அப்பயும் மேலதிகாரி ஆயிட்டான். ரொம்ப பயங்கரமான பசங்களாம், பிரில்லியண்டான ஆள்லாங்கிறான் தெரியுமா கிளாஸ் ரூம்ல. உலக தலைவர்லாம் அங்கே இருக்கான் சார். அதே மாதிரி பேரண்ட்டு அன்னைக்கு ஒரு அப்பா கூப்பிடுறாரு பையனை, டேய் டேய் பயணி பயணி ஓடியாடா ஓடியாடா ஓடி. என்னப்பா ரெயின்போடா, என்ன பியூட்டிஃபுல். நான் இப்போதான்பா பார்த்துட்டு உள்ள வந்தேன். ஆடா வாடா, அப்பா கூட பார்த்தா என்ன அழகா இருக்கான். அதே ரெயின்போ தானே, நீ பார்த்துட்டு வா. வாடா, ஏன் சலிப்பா பேசுற? ஏபார் மறுபடியும் கூப்பிடுவேன், ரெயின்போ காட்டுவேன், அழகா இருக்குதுன்னு சொல்லுவேன், ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன். நமக்கு ஸ்பெல்லிங் தகராறு, ஏதாவது தப்பா சொல்லிட்டா 2 அடி கொடுப்பு. இது எதுக்குயா? நீ பார்த்துட்டு வா. என்ன அட்வான்ஸா இருக்கிறான் சார். வாத்தியார் கூட கேட்டார் சார், மாமல்லபுரம் டூர் போகிறேன், யார் யாரா வரீங்கன்னு. ஒருத்தன் வரவே மாட்டேன்ட்டான் கடைசி வரைக்கும். ஏன்டா உடம்பு சரியில்லையா? பணம் எல்லாம் இருக்குது, நல்லா தாங்கிறேன். போய் காட்டுவீங்க. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வந்தது, நீ சென்று வந்த சுற்றுலாவை பற்றி ஒரு கட்டுரை வரைங்கன்னு கேட்பீங்க. நமக்கு ஏற்கனவே தமிழ் தகராறு. இது எதுக்கு? எவ்வளோ அட்வான்ஸாக போகலாம். பிரில்லியண்டான பசங்களாம் நிறைய பேர் இருக்கான் சார். அறிவாளிகள் நிறைய இருக்கான், பஞ்சமே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் என்னன்னா, இந்த செல்போன் வந்து ஊடகங்கள் வந்து என்னென்ன இருக்குது, எல்லாமே இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ வந்துடுது சார், இன்டர்நெட் எல்லாம் வந்துட்டு. வந்தவரையும் கூட அந்த பையன் திறமையா இருக்கிறான்னா அவனை பாராட்டணும், பெருமைப்படணும். தயவு செஞ்சு மனிதனுக்கு முக்கியமானது மனம் என்பதை கற்பித்து கொடுப்போம். உங்களை நான் வணங்கி கேட்கிறேன். நீங்க உங்களுக்கும் சொல்றேன், கடவுள் கிட்ட நாம பணத்தை கேட்க வேண்டாம் ஐயா, மனசை கேட்போம். ஏன் தெரியுமா? குற்றுயிரும் குலைவுயிருமாக கிடக்கிற கர்ணன் தேச்சக்கரத்திலே அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறான். அவனுக்கே தெரியல, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால். ஐயா வேதியரே, என்னுடைய உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே போய்விட்டதா என்று எனக்கே தெரியாத நேரத்தில் எனக்கு யாசகம் கொடு என்று கேட்டு வந்திருக்கிறாயே. நான் வாழ்ந்த காலத்தில் ஒருவனுக்கும் இல்லை என்று சொன்ன வரலாறே இல்லை. என்னுடைய உடலில் இருந்து உயிர் பெறுகிற தருவாயில் இல்லை என்ற வார்த்தையை வரவழைத்து விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த நேரத்திலும் உயிர் துடிக்கிற நேரத்திலும் கர்ணனுடைய எண்ணம் நினைக்கிறது என்றால் அதை புரிந்து கொண்ட பெருமான் தான் கேட்டான், எனக்கு உடைய பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. சிரித்துக் கொண்டே கர்ணன் கேட்டான், கேள் 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 தருகிறேனா, நீ செஞ்ச புண்ணியம் அனைத்தையும் தா என்று கேட்டான். பெருக்கெடுத்த குருதியை கையிலே வார்த்து, அப்படியே நான் செய்த புண்ணியம் அனைத்து உனக்கே சேரட்டும்னு அந்த புண்ணியத்தையும் தானம் செய்து விட்டான். பிறகுதான் கிருஷ்ண பகவான் 16,000 வடிவங்களை எடுத்ததாக வில்லிபுத்தூரார் எழுதுவார். அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கிற கர்ணனை பார்த்து பெருமான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இவ்வளவு நேரம் அவன் கேட்டான், எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கறதுக்காக வந்தான். கர்ணனுடைய ரத்தம் அவன் கையில் பட்ட மாத்திரத்தில் கேட்க வந்தவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதுதான் வள்ளல் கர்ணனுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகத்துவம். அவன் மாறிட்டான். சில இடங்கள்ல மாறுவாங்க, இல்ல மாறிட்டான். என்ன வேணும் கேளுன்னாரு. அவன் வாழ்ந்த காலத்தில் தாயார் என்று தெரியாது, தந்தையார் என்று தெரியாது, உறவுகள் யார் என்று தெரியாது. ஆனால்
அதிரதன் என்ற தேர்ப்பாகனுடைய வீட்டில் வளர்ந்த அவமானத்தினாலேயே தலைகுனிந்து வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அடுத்த பிறவியில் எனக்கு மாற வேண்டும் என்ற வரத்தை அவன் கேட்கவில்லை. என்ன வரம் கேட்டான்? கோடிக்கணக்கான செல்வங்களை எனக்கு கொடுன்னு கேட்கல. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு என்றுதான் கேட்டான். ஏன் தெரியுமா? பணத்தை நான் சம்பாதிச்சுக்குவேன், இதயத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை கொடு, அது போதும்னா. வந்த கண்ணனுக்கே கண்ணீர் விட்டு அழுதான் என்று வரலாறு பாரதம் பேசுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, மனதை முன்னிறுத்துவோம், பணத்தை பின்னிறுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு பிரபஞ்சமே பணவேட்டைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. சார், நான் 4 நாளைக்கு முந்தி மூத்த குடிமக்கள் ஹோம்ல போய் பேசினேன். சார், 350 மூத்த பெருமக்கள், எல்லாமே above 70. அதுல மேக்சிமம் 75% பிள்ளைகள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவும் இருக்கிற பிள்ளைகளுடைய தகப்பனார் தாய். நான் என்ன கேட்கிறேன், எனக்கு இந்த சமுதாயத்தின் மேல என்ன வாழ்க்கை வாழறான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. யாரையாவது கேளுங்க, என் புள்ள அமெரிக்காவில் இருக்கான், என் புள்ள ஆஸ்திரேலியாவில் இருக்கான், போயா மண்ணு. கடைசி காலத்துல உனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு, மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உன் கூட வந்து, அப்பா மாத்திரை சாப்பிட்டியா, வேலைக்கு சாப்பிட்டியான்னு கேட்காத புள்ள அமெரிக்காவில் இருந்தான்னா ஆஸ்திரேலியாவில் இருந்தான்னா தவிர்க்க முடியாததுதான். கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்துரு. எங்க இருந்தாலும் வாழலாம் சார், எங்க இருந்தாலும் வாழலாம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? ஒரு கார்ல பயணம் பண்றாரு பெரிய கோடீஸ்வரர் சார். BMW கார்ல, ஆடி கார் போறாரு. ஆனா மாரெல்லாம் வலிக்குது, மாத்திரையை சாப்பிட்டுட்டு எந்த வலி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு துடிக்கிறாரு. ஆனா பழைய பாட்டை போட்டுக்கிட்டு டிரைவர் ஆனந்தமா அந்த காரை ஓட்டுறாரு. நான் கேட்கிறேன், அதிர்ஷ்டமான வாழ்க்கை அந்த முதலாளிக்கா, அதை ஆனந்தமாக போகிற டிரைவருக்கா? கொஞ்சம் யோசிப்போம். நாம வாழ்க்கை என்பது பணத்தில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அந்த மனசு தான் சார் வேணும் மனிதனுக்கு. அதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது காரணம். இப்ப மகா சிவராத்திரி வந்தது இல்லை? மகா சிவராத்திரிக்கு எல்லாம் கூட்டம் கோயில, சிவபெருமான் கோயில, சிவன் கோயில கூட்டம். வான் வழியா பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்திலிருந்து புறட்டு வான் வழியா வந்தாங்க. கற்பனையா இருந்தாலும் கருத்து எடுத்துங்க. வான் வழியா வரும்போது கீழே ஒரு சிவன் கோயில்ல அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு சொல்லிச்சான், உங்களை பார்க்கறதுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இருக்கிறார் சர்வேஸ்வரன். இல்ல உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி, எதுக்கும் போய் பார்த்துருவோமா? 2 பேரும் கோயிலுக்கு வந்தாங்க. யாருமே இவங்களை கண்டுக்கல. நேரா உள்ள போனாங்க. கோயில் பூசாரி இவங்களை பார்த்துட்டு கேட்டார், புதுசா தெரியுறீங்க, நீங்க யாரு, இன்னும் ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்கன்னு கேட்டார். சிவபெருமான் உண்மையை சொன்னார், நான் கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறோம், நான் தான் சிவபெருமான். உங்ககிட்ட நான் ஏன் மாற்றி சொல்லணும், நான் தான் சிவபெருமான். என்ன கதை விடுற? சிவபெருமானாவது என்கிட்ட வர்றதா இருக்கும். அவர் எவ்வளோ நம்பிக்கையில் பூஜை பண்ணிக்கிறாரு பாரு. அவர் வருவாருன்னு பக்தன் கும்பிட்டுங்கிறான், அவர் வரமாட்டாருன்னு நம்பிக்கையில் இருக்கிறாரு. என்ன யார்கிட்ட போடுறா விடுற அப்படின்னா, யோ நான் தான் என் சிவபெருமான். சரி, நம்புறது எப்படி? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். போ. சரி, இந்த தீர்த்த சொம்பு இதில் சொம்பு, பித்தளை சொம்பு, இதை தங்கமாக்கு பார்ப்போம். அப்படி கையை வச்சாரு சார், தங்கமாயிடுச்சு. திரும்பி பார்க்கறான், அங்க இருந்த 2 லட்சம் பேரை காணோம். தலை தெறிக்க ஓட்டான். பார்வதி தேவி பதறி போச்சு. அடப்பாவிகளா, இதை பார்த்துட்டு ஆச்சரியமா ஒழியா இருந்து விட்டுட்டு ஏன்டா பயந்துன்னு போறீங்கன்னு சிவபெருமான் சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அப்புறம் தான் தெரிஞ்சது. 5 நிமிஷத்துல அவனும் அண்டாம், குண்டாம், தாம்பால் தட்டு, டம்ளரு, பித்தளை ஸ்பூனு கூட தூக்கான்ட்டான் சார். எங்க அவர் இதை தோடுன்னா சார். அப்பதான் பார்வதி தேவிட்டு சொன்னாராம் ஈஸ்வரன், இவன்லாமா என்ன பார்க்க வந்தான், என் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான். உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா? இல்ல சார், என் தாத்தாவோ என் பாட்டனோ என் பாட்டனுக்கு பாட்டனோ அதை சொல்லி கொடுக்கல சார், உறவுகளை. அதனால்தான் எங்க வள்ளுவன் அன்னைக்கு எழுதினான் சார், காக்கை கரவா கரைந்துண்ணமாக்கமும் அன்னநீரார்க்கே உளன்னு. காக்கா கூட்டத்தோட எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி உன் உறவுகளோட சாப்பிட்றான்னு அன்னைக்கே வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னானே.
இன்னைக்கு பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? யாரும் எவரும் வேணாம், அவனுக்கு ஒன்றும் தெரியல சார், யாரு எவரு, யாராவது பேச தெரியுதா சார்? தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வணங்கி கேட்குறேன், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க ஐயா. கல்வித்துறைகள் சார்ந்து நடத்துறதுனால சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை இல்லையா, நமக்கு 2 மொழி கொள்கை. அவன் என்ன மொழி வேணாலும் படிக்கட்டும். எத்தனை மொழி படிச்சு நான் என்ன சொல்றேன், ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. வருஷத்துக்கு இஸ்ரேல் இளைஞன் ஒரு வருஷத்துக்கு 64 புத்தகம் படிக்கிறானா சார். யாரு? இஸ்ரேல். சின்ன நாடு இஸ்ரேல், அமெரிக்காவே கலக்கிறான் சார். ஏன்? அத்தனை பேரையும் அறிவாளிகள். அவன் இல்லாமல் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது என்ற அளவுக்கு தன்னுடைய அத்தனை கனிம வளங்களையும் கையில் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட வல்லரசை ஆட்டி படைக்கிறான் இஸ்ரேல். காரணம் இளைஞருடைய கல்வி திறன். ஒரு பையன், ஒரு ஆள் 64 புத்தகம் படிக்கிறானா. அடுத்த அதிகமாக படிக்கிறவர் ஜெர்மனி. கடைசி லிஸ்ட்ல தான் இந்தியா இருக்குது. ஒரு ஆள் வருஷத்துக்கு ஒரு புத்தகம் தான் படிக்கிறானா. கொஞ்சம் வாங்கி போவாங்க, நிறைய பேர் வாங்கி போவான், அது வரவேற்பு வரையில வச்சுட்டு போடுவான் தேவம் படிக்கிறதுன்னு. சார், 1000 செய்திகள் உள்ளே இருக்குது சார். நிறைய படிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தையும் நல்லா தரவா சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உலகம் முழுவதும் போகணும்னா ஆங்கிலம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஆங்கிலம் என்பது வணிக மொழி, நமக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அன்னை தமிழ் வாழ்க்கை மொழி, வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கும். இந்த 2ஐயும் கற்றுக் கொடுங்க. அவனுக்கு நல்ல ஃப்ளூண்டா பேசணும், எழுதணும், எல்லாத்துக்கும் திறமை. அதுக்கு மேலே எந்த மொழி வேணாலும் படிக்கட்டும், அவன் இஷ்டம். அது கட்டாயப்படுத்தாதீங்க. அவனுக்கு அவனுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது. ஏன் இதை நான் வலியுறுத்தணும் தெரியுமா? மொழி உணர்வுல கலந்தாதான் நீங்க வாழ்க்கையில. பேச்சு தானே சார் மனிதத்தையே இணைக்குது, வார்த்தைகள் தானே சார் இணைக்குது. இப்ப என்னோட சிஓ வந்தார், சிஓ வரும்போது உள்ள வரும்போது, சார் நான் முதன்மை கல்வியோடு நீங்க உங்களுக்கு தெரியும் சார். அப்ப அந்த வார்த்தைகள் தான் எங்களுடைய இணைப்பு பாலம். வார்த்தைகள் என்பதுதான் இணைப்பு பாலம். அது அந்த வார்த்தைகளை நல்லா பேச கற்றுக் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அதாவது ஜப்பான்ல ஜப்பான் மன்னரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 நாட்டு அதிபர்கள் தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா இவங்க 2 வார்த்தை அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க, இவங்க லாங்குவேஜில் அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. இப்ப நம்ம நார்த் இந்தியாவிலிருந்து மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோ, ஒன்றிய அரசுல இருந்து மந்திரிங்க வந்தாங்கன்னா என்ன பேசுறாங்க மேடையில்? வணக்கம், நன்றி, முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம மொழியில பேசுறாரு. அது மாதிரி ஜப்பான் மன்னர் அப்ப பில் கிளின்டன் அதிபர், அமெரிக்கா அதிபர், அவர் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? 2 வார்த்தை. ஜப்பான் காட்டுக்காரருக்கு ஜப்பான் மொழியான தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. ஆனா தன்னுடைய தாய்மொழியை தவிர அவனுக்கு வேற எந்த மொழியை தெரியாவிட்டாலும் அவன்தான் உலக சந்தையில் முதலிடத்தில் இருக்கிறான். ஏன்? அத்தனையும் மொழி வாயிலாக உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கிறான் சார். அப்போ என்ன பண்ணாரு, இந்த ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தான். 2 வார்த்தை. நீ கிளின்டனை பார்த்த உடனே ஹவ் ஆர் யூன்னு கேளு, அவரு ஃபைன் அப்படின்னுவாரு. நீ என்ன பண்ற? மீ டூ அப்படின்னு சொல்லு. இந்த ஆளு மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கிறார் 1 மாசமா. ஹவாரி ஹவாரி ஹவாரி, மீ டூ மீ டூ மீ டூ. பாத்ரூம் போனாலும் மனப்பாடம், எங்க படுக்க போனாலும் மனப்பாடம். கடைசியில் மேடையில் கிளின்டன் அவர் ஒய்ஃபு ஹிலாரியும் கூட்டிங்கன்னு மேடையில் வந்துட்டார். மேடைக்கு வந்த ஆளு மறந்துட்டாங்க. 1 மாசமா மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. கிட்ட வந்த உடனே ஹவாரியூன்னு கேட்கறது மைண்டில் போயிடுச்சு. ஹுவாரியூன்னு கேட்டான். கிளின்டன் பாருங்க என்ன பண்பா பதில் சொன்னார் பாருங்க. அவர் அது மொழி புரியுது இல்ல. ஹுவாரியூ, ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்ட். நம்மால் சொல்லிட்டான் மீ டூன்ட்டான். புரியுதா? இப்ப எவ்வளவு சிக்கல் வருது பாத்தீங்களா? மொழி என்பது நம்முடைய உணர்வோடு கலக்கவில்லை என்றால் சிக்கல் வந்துவிடும்.
பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கயா, அடிப்படையை சொல்லிக் கொடுங்கயா. அவன் படிக்கிறதுனா என்ன நினைச்சுங்க தெரியுமா? பாட புஸ்தகத்தை படிக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு நினைச்சுக்கிறான். பாட புஸ்தகம் அவனுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும், மதிப்பு வாங்கி கொடுக்காது. மதிப்பு வாங்கி கொடுக்காது சார், மார்க் வாங்கி கொடுக்கும். பிள்ளைகளுக்கு மதிப்புக்குரிய செய்திகளை நாம சொல்லிக் கொடுப்போம் சார், மதிப்புக்குரிய செய்திகளை சொல்லிக் கொடுப்போம். நான் போன வாரம் நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன் சார். ஒரு சின்ன பிள்ளைய அழைச்சிக்கிட்டு, அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்யா, அவனை கூட்டுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தாருங்க அவங்க அப்பா. அவங்க வீட்டுல எறும்பு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு எறும்பு அழிக்கணும்னு எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் சார். இந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா, எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். நல்லா கவனிக்கணும், எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். அப்பா ஸ்டன் ஆயிட்டான் சார். அப்படியே, அடாடா, நாம எறும்பு அழிக்கணும்னு நினைச்சு மருந்து கேட்கிறோம், ஒரு மருந்து கொடுத்தா உயிர் பிழைப்பாங்கன்ற அக்கறையில எறும்பை காப்பாத்துறதுக்கு அவன் நினைக்கிறான். அடடா, மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் ஜீவகாருண்யம் தான் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொன்ன வார்த்தை இந்த பிஞ்சு மனதிலே குடியேறி இருக்கிறது என்று நினைத்த அவங்க அப்பா எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டான் சார். என்ன அழகு! பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முறையில சொல்லி கொடுத்தோம்னா அவன் கேட்பான் சார். எப்ப பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவனெல்லாம் இல்லையா, அவன்லாம் வந்து வாந்தி எடுக்கிறவன். சுய அறிவு இருக்காது, சுய அறிவு இருக்காது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. அந்த புத்திசாலித்தனத்தை நாம தான் உருவாக்கணும், கூட பழகணும், பேசணும். பேசாமல் போனதனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது. நிறைய பேசுங்க. பெற்றோர்களுக்கு உங்களை வணங்கி கேட்கிறேன், புத்தக திருவிழாவில் வந்ததனுடைய பயனே உறவுகளோடு பேசுங்க, பிள்ளைகளோடு, பெற்ற பிள்ளைகளோடு நிறைய பேசுங்க சார். ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அந்த பேச்சு வார்த்தை தான் அவர்களை பெரிய சிக்கலில் இருந்து காப்பாற்றும். ஒரு காலத்துல தாத்தாவும் பாட்டியும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு பேசினாங்க, இப்ப அது கூட வாய்ப்பு இல்லாமல் கிடக்கிறது. அதனால உங்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன், நிறைய விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுகிற போது பேசாமல் மௌனமாக இருந்தாலே மகிழ்ச்சி. வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னா 2 ஆயுதம் வேணும் யா. எதிரிகள் அழிப்பதற்கு 1000 புற ஆயுதங்கள், அக ஆயுதங்கள் 2, மௌனம், புன்னகை. 2 ஆயுதங்களை தவிர உலகத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. மகிழ்ச்சியாக மௌனம். சில நேரங்கள்ல எதிரிகள் தாக்குகிறாளா வார்த்தைகளாக, மௌனமா இருங்க. உரியவர்கள் தாக்குகிறார்களா, சிரித்துக் கொண்டே இருங்க. இந்த 2மே உங்களை தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர எதிரிகளை வெற்றி அடைய வைக்கவே வைக்காது. இந்த 2 ஆயுதங்களை பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இன்னொன்று நிறைவாக சொல்வது மட்டும் நாம இருக்கக்கூடாது, செயல்பாட்டுக்கும் உரியவர்களாக நாமே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, உணர்ச்சி வசப்படுகிற போது, மன அழுத்தம் மேலோங்குகிற போது தயவு செய்து பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வரவே வராது. மௌனத்தை எப்பொழுது உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஹாஸ்பிட்டலே நான் பார்த்துருக்கிறேன். நான் போறேன் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ரிசப்ஷன்ல ஒரு ஆள் உட்காந்துக்கிறான் என் பக்கத்துல தான். ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் வெளியில வர்றாரு. ஏதோ அவர் வாங்கி வச்சிருந்த ஒரு ஸ்கேன் மிஷினு 2 கோடி ரூபாய் போலகுது. ஆப்ரேஷன் பண்ற நேரத்தில் அது சரியா ஸ்கேன் ஒர்க் ஆகல. டென்ஷன் ஏறி போய் கோவத்தில் வெளியில வராரு. அந்த நேரம் பார்த்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் அடுத்த வாரம் அவர்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் போலது. அவரை பார்த்துட்டு சந்தோஷத்தில் ஓடி போய், என் தெய்வமே வணக்கம், அடுத்த வாரம் உங்ககிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போறேன், நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் அப்படின்னா அவர் கோபத்தில் சொன்னார், நீ எப்படி இருப்ப? அவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு. அவன் அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு போட்டான் சார். உணர்ச்சி வசப்படுகிற போது உதடுகள் தவறு செய்யும். ஒப்ப நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதியா இருக்கும், அமைதியா இருக்கும். அருமையான கூட்டம். எனக்கு அடுத்து வருகிற அற்புதமான ஒரு இடி முழக்கமான பேச்சு. நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக, ஏன் நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாது. இது நடந்த உண்மையை சொல்லிட்டு நான் விடைபெறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். எது? 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்.
அந்த டீச்சர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை A4 ஷீட்டில் பாதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டு நான் சொல்ற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க. கடவுளின் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், தலைப்பு தான். அவனை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான். எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சனி ஞாயிறு நான் திருத்திட்டு திங்கக்கிழமை கொடுக்குறேன்னு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா டிஃபன் சாப்பிட்டு உட்காடுறாங்க பேப்பர் திருத்தலாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஹையர் ஆஃபீஸ் பேல் அதிகாரி, பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், செக்ரட்டரியேட்டில் உட்காந்துங்கிறார். இந்த அம்மா பேப்பரை திருத்துறாங்க. படிச்சுட்டு தன்னை அறியாமல் அழுதார்கள். அவர் பார்த்துட்டாரு. ஏமா அழற, இந்த பையன் என்ன திட்டி திட்டி எழுதியிருக்கானா, ஏதாவது தப்பா எழுதியிருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன ஏன் அழற? பையன் இந்த தலைப்புல எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா கடவுளே? என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே என்ற வரத்தை தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே? எப்பொழுதும் என்னை உள்ளங்கையில் வைத்து கொண்டாட வேண்டிய என் தாய் 24 மணி நேரமும் உள்ளங்கையில் செல்போனை வைத்துக் கொண்டு பார்த்து பார்த்து சிரிக்கிறாள். படுக்கும் போதும் சிரிக்கிறாள், சமைக்கும் போதும் சிரிக்கிறாள். எந்த நேரமும் அதனிடத்திலேயே பார்த்து பார்த்து சிரித்து தொட்டு தொட்டு பார்த்து தடவி தடவி பார்த்து மகிழ்கிறாளே கடவுளே. ஒருவேளை நீ என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா? அதனால் தான் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்று வரம் கேட்கிறேன் கடவுளே. அது மட்டுமில்லை கடவுளே, என்னுடைய அப்பா பெரிய அதிகாரி. அலுவலகத்திலிருந்து அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தால் 5:30 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் கடவுளே. என் அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் பிரியமாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் செல்போனாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை. அதை மாற்றுகிற சக்தி உனக்கு உண்டு. ஆகையினால் என்னை செல்போனாக மாற்றிவிடுன்னு எழுதியிருக்காங்கன்னு அந்த அம்மா அழுதேன்னு. அவரு கோவம் வந்துடுது. எழுந்துரு, அட்ரஸ் எடு, அவங்க அம்மா அப்பா உண்டிலன்னு பேசிடுவோம். முடியாதுங்க, அவன் நம்ம பையன் தாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமையே. பிள்ளைகளை நேசிங்க. நம்மை விட அவன் எதிர்காலத்தில் சிறப்பா வருவான்னு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் தான் உருண்டோடுகிறது. அந்த நம்பிக்கையை உறுதியாக வைத்திருப்போம். அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒருபோதும் தவற வேண்டாம். அந்த வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளோடு மகிழ்ந்து விளையாடுவோம். குற்றங்களை பார்ப்பதை முழுமையும் தவிர்த்து விடுவோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சும்மாவா சொன்னான் பெரியவங்க. எப்ப பார்த்தாலும் குற்றத்தையே பார்த்துக்கிட்டு 1000 ஏக்கர்ல புழுதி காலா வேஸ்ட்டு வந்துட்டான் சார். 1000 ஏக்கர்ல புழுதி காலா வேஸ்ட் வந்துட்டான். மழை இல்லைன்னு அப்பப்ப பெய்யும்னு. ஆனா அங்கங்க பயிர் வந்துக்குது. வயல் பூரா நெல்லா களையா வந்துடுது. களை வெட்டினா கூலி கட்டுப்படி ஆகாத மாட்டை விட்டு மேயிடான்னு ஊரு பஞ்சாயத்து கூடி முடிவு எடுத்தது. அப்போ ஒருத்தன் சொன்னான், நம்ம ஊர்ல ஒரு ஆளுகிறான், அவன் எதை பார்த்தாலும் சொன்னான் அப்படியே பலிக்குது. ஒரு குழந்தை துள்ளி ஓடிச்சு, உமா வேகமா ஓடுத, வயசு என்னன்னா 2ன்னா, அடுத்தபடி படிக்கட்டுல கழுவி ஊந்து பிராக்சர் ஆகி போச்சு, பலிச்சு போகுது அந்த ஆளு. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மேலதாளத்தோடு வடபாயத்தோடு சோறு போட்டு மலை மேல உட்கார வச்சு 1000 ஏக்கரையும் பார்க்க சொன்னான். உமா புல்லான்னு அவன் வாயில வந்தா புல்லெல்லாம் செத்து புடும்டா, இருக்கிற பயிருக்கு களை வெட்ட வேண்டிய வேலை இருக்காதுன்னா. சபாஷ், நல்ல யோசனைடான்னு மேலதாளத்தோடு வச்சு மலைக்கு கூட்டி போய் 1000 ஏக்கரையும் பாடுறா பெரியவரேன்னு சொன்னா. அவன் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு சொன்னான், உமா புல்லுலயும் அங்கங்க நெல்லுக்குதுன்னா சார். அதனால குற்றம் நிறைய, இதைத்தான் அப்படிதான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அவர்களை கண்டு விலகி நிற்போம், நல்லவர்களோடு பேசுவோம். டெய்லி நல்லவங்களோட நிறைய பேசுங்க ஐயா. பேச்சு என்பது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். உறவுகளை காப்பாத்துங்க, நண்பர்களை காப்பாத்திங்க. உறவு, நட்பு நம்முடைய செல்வமும் செல்வாக்குக்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் இவைகளெல்லாம் என்பதனாலே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு பல அம்சங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி ஒன்றுதான் மையப்புள்ளி. அது உறவுகளோடும் குழந்தைகளோடும்
அந்த வகுப்பறையிலே இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்களாக மாற வேண்டும், வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பிள்ளைகளை வளமாக நலமாக உருவாக்கி உலகத்துக்கு தர முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.